வணக்கம் children, this is மாலதி. நாம இன்னைக்கு exercise 3.10ல graph வரைய போறோம். அதுல first question, draw the graph for the following. வரைபடம் வரைக. y சமம் 2x. அதாவது நமக்கு ஒரு நேரிய சமன்பாடு கொடுத்திருக்காங்க. அந்த நேரிய சமன்பாட்டுக்கு நாம ஒரு graph வரைய போறோம். நமக்கு நேரிய சமன்பாடு அப்படினாவே ஒரு நேர்கோடு வரும். அதுதான் நம்ம இப்போ வரைய போறோம். So y is equal to 2x is a linear equation in two variables and we will get a straight line using this equation. We are going to draw a straight line in the graph. So முதல்ல பாருங்க நம்ம இதுல கொடுத்திருக்கிற y is equal to 2xல first x ஓட values நாம தான் டிசைட் பண்ண போறோம். ஒரு 3 வேல்யூ x க்கு எடுத்தா போதும். நம்ம அதை வச்சு அதனோட y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நாம இந்த லைன் வரையலாம். ஆனா நம்ம உங்களோட பிராக்டிஸ்க்காக ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். பாருங்க முதல்ல நம்ம ரெண்டு குறை எண்கள் 2 நெகட்டிவ் நம்பர்ஸ் ஒரு 0 ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸா எடுத்துக்க போறோம். இரண்டு மிகை முழுக்கள் இரண்டு குறை முழுக்கள் அப்புறம் 0 அப்படின்னு எடுத்துக்க போறோம். நம்ம எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ சின்ன நம்பர் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கிராஃப் வந்து நம்ம சின்னதா நம்மளுக்கு அளவு திட்டம் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் 1 2ன்னு எடுத்திருக்கேன். பாருங்க இந்த எக்ஸோட மதிப்பை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2xல நம்ம இங்கே என்ன இருக்கோ அதில் முதல்ல எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், அப்புறம் முழுவதுமா 2x அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ இந்த எக்ஸை பாருங்க, இதெல்லாம் எக்ஸின் மதிப்பு. இதை 2ஆல் பெருக்குனா இதெல்லாம் 2x ஆயிருங்களா? ஸோ இதை 2ஆல் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்க 2 into -2. இந்த 2ஆல் இதை பெருக்கணும். ஸோ 2 into -2 is -4. அடுத்தது 2xல தானே நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்னன்னு போடணும், -1 இந்த இடத்துல வரும்போது -1 போடுவோம். ஸோ -2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2ஐயும் 0வையும் பெருக்குனா 0 இல்லைங்களா, 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ 1ன்னு போட போகிறோம். அப்புறம் 2 into 2 4 அப்படின்னு நமக்கு 2x வேல்யூ கிடைச்சிருச்சு. y சமம் 2xங்கிறது தான் கொஷன். இது அப்போனா எதனோட வேல்யூ அப்படின்னா ஒய்யோட வேல்யூ. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதணும் இல்லைங்களா, புள்ளிகள் எடுத்து எழுதணும் அப்படின்னா முதல்ல எக்ஸ் மதிப்பு அப்புறம் y மதிப்பு அப்படின்னு நம்ம ஆர்டர்ட் பேஸில் எழுத போகிறோம். அதாவது வரிசை ஜோடிகளாக எழுத போகிறோம். ஸோ -2, -4, -1, -2, 0, 0, 1, 2, 2, 4 அப்படின்னு நமக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பாயிண்ட்ஸை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் இந்த அளவு திட்டம் எழுதினா போதும். நம்ம எக்ஸோட வேல்யூஸ் பாருங்கள் 1 2 3 தான் எடுத்திருக்கோம். அதனால இன் எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டரை 1 யூனிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸ் அச்சு நமக்கு 1 2ன்னு இருக்கனால எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டரை 1 அலகு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய் வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா இரட்டைப்படை எண்களாக இருக்கு இல்லைங்களா, ஈவன் நம்பர்ஸாக இருக்கனால 2 அலகுகளாக 2 யூனிட்ஸாக ஒய் ஆக்சஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால 2 அலகுகள் ஒய் அச்சில் 2 அலகுகள்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்கேல் இவ்வளவுதான். நம்ம இங்கேயும் எழுதிக்கலாம், இல்லைன்னா நம்ம கிராஃபில் மேலே ரைட் டாப் கார்னரில் எழுதிக்கலாம். நான் இங்கேயே எழுதிட்டேன். பாருங்க இப்போ நாம கிராஃப்ல எக்ஸ் பாருங்க ரைட் சைடில் எக்ஸ் போட்டோம், எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் அப்படின்னு போட்டுட்டு நடுவில் 0. எக்ஸ் ஆக்சஸில் வந்து 1 2 3ன்னு எடுத்திருக்கோம். பாருங்க இங்கே -1 2 3ன்னு எடுத்திருக்கோம். ஒய் அச்ச 2 அலகுகள் எடுத்தோம் இல்லைங்களா, 2 யூனிட்ஸ் எடுத்தனால -2 -4 -6ன்னு எழுதியிருக்கோம். இங்கே 2 4 6 8ன்னு எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ண போகிறோம். அதாவது கிடைச்ச புள்ளிகள் நம்ம கண்டுபிடிச்ச அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா -2, -4 இல்லைங்களா, -2 அப்புறம் -4. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து -2, -4. -2 ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ இங்கே வச்சுட்டோம், அப்புறம் ஒய்யோட வேல்யூ. ஸோ இது என்ன -2, -4. அடுத்த பாயிண்ட் -1, -2 பாருங்க இங்கே இருக்குங்களா -1. அடுத்து -2 போது கீழே இறங்கிடும். ஸோ -1, -2. அடுத்த பாயிண்ட் 0, 0 இது ஆதி புள்ளி ஆரிஜினில் வந்துடும். அடுத்து 1, 2 இந்த பாயிண்ட். ஸோ 1, 2. அடுத்தது 2, 4 இந்த புள்ளி 2, 4 அப்படின்ற இந்த 5 புள்ளிகளையும் நம்ம கிராஃபில் குறிச்சிட்டோம். நம்ம இப்போ ஸ்கேல் வச்சு இது இணைக்க போகிறோம். இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் இல்லைங்களா, ஒரு நேர்கோடு. நம்ம இதை ஸ்கேல் வச்சு இப்படி அழகாக இணைச்சிக்கிட்டு அதை y = 2x அப்படின்னு
போட போகிறோம். இப்போ இதில் நம்ம ரெண்டு பக்கமும் அம்புக்குறி போட போகிறோம். பாருங்கள், ஆரோ போடுறோம். எதுக்காக இந்த ஆரோ போடுறோம் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ் வேல்யூ வைக்க இந்த லைன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ரெண்டு சைட்லேயும் ஆரோ போடுறோம். திஸ் இஸ் வாட் y is equal to 2x. அதுலேயே செகண்ட் கொஷன் y is equal to 4x minus 1, அதாவது y சமம் 4x minus 1 அப்படின்ற லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நேரிய சமன்பாடு. பைனாமியல் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள். எப்படி இருக்குது அப்படின்னா 4x மைனஸ் 1ன்னு இடது பக்கத்தில் ஒய்ன்னு இருக்குது. நம்ம இதுக்கு தான் ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு கரெக்டாக ஒய் இடது பக்கமும் வலது பக்கம் 4x மைனஸ் 1ன்னு இருக்கனால நம்ம இதில் எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ண தேவையில்லை. அப்படியே பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். நம்ம எக்ஸ் மதிப்பை நாம் போடணும் அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த டோட்டலாக ஃபஸ்ட் டேர்ம் இருக்குது இல்லைங்களா, அதை இங்கேயும் அதுக்கு அடுத்த ரெண்டாவது உறுப்பை அதுக்கு கீழேயும் 1 கீழே 1 எழுதிக்கணும். எழுதிட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எக்ஸுக்கு 3 மதிப்புகள் வச்சா போதும், நம்ம இஷ்டம்தான். நல்லா நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக நான் இன்னும் 2 மதிப்புகள் சேர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள், கவனிங்க. அதே மாதிரி எக்ஸ் மதிப்பு -0 ப்ளஸில் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லாமே ப்ளஸில் எடுத்துக்கிறேன், எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியும் ஒன்று போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் 0 எடுத்துக்கிறேன். ஏன்னா 0 எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்குங்கிறதுனால 0 எடுத்துட்டேன். அப்புறம் 1 2 3 4ன்னு கண்டினியூஸாக 4 எடுத்திருக்கேன் அப்படியே. சரிங்களா? இப்போ 4 கூட இந்த 4x அப்படின்னா இதை 4ஆல் பெருக்கி போடணுன்னு தானுங்க அர்த்தம். ஸோ 4ஆல் இதை பெருக்குனா 4 × 0 0வா, 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12 இல்லைங்களா, நன்னாங்க 16 அப்படின்னு இதை ஃபுல்லாக 4ஆல் எக்ஸை 4ஆல் பெருக்கி போட்டோம். ஸோ இதை 4ஆல் பெருக்கி கீழே போட்டாச்சு. அடுத்தது இந்த -1, இது வந்து மாறிலி உறுப்புங்கும் போது நம்ம அதை அப்படியே இங்கே எழுதிக்குவோம். இப்படி எழுதிட்டோங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் கூட்டினா, இது ரெண்டையும் கூட்டினா y கிடைக்கும். 0வையும் -1ஐயும் கூட்டினா -1. அடுத்தது பாருங்கள், 4ஐயும் -1ஐயும் கூட்டினா இதில் பெரிய நம்பர் சைன் இது ப்ளஸ்ஸு 4ல் 1 போச்சுன்னா என்னவோ அதுதான். எப்படி நம்ம முழுக்களின் கூடுதல் பண்ணுறோமோ, இன்டிஜர் அடிஷன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான், சயின்ஸை பொறுத்து நமக்கு இன்டிஜர் அடிஷன் பண்ணணும். 8ல் 1 போனால் 7, 12ல் 1 போனால் 11, 16ல் 1 போச்சு அப்படின்னா 15. அப்போ நமக்கு இதுதான் ஒய்யோட வேல்யூஸ், இதெல்லாம் எக்ஸோட வேல்யூஸ். இப்போ நம்ம எடுத்து ஆர்டர்ட் பேஸில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் மதிப்பும் அடுத்தது ஒய் மதிப்பும். ஸோ 0, -1, அடுத்து என்ன கிடைக்குங்க, 1, 3, அதுக்கப்புறம் 2, 7, அதுக்கப்புறம் 3, 11, அதுக்கப்புறம் 4, 15 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 5 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. நம்ம இதை வச்சு எப்படி ஸ்கேல் எழுதலான்னு பாருங்கள். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே 3, 7, 11, 15 வருது. நம்ம 2 2ஆகவும் எடுத்துக்கலாம், இல்லை 4 4ஆகவும் எடுத்துக்கலாம். நம்ம பெட்டர் 2ஆக எடுத்துக்கலாம், y அச்சு மட்டும். ஏன்னா x அச்சு நாம தான் எடுத்திருக்கோம், 1 2 3 4ன்னு அடுத்தடுத்த மதிப்புகள் தான் எடுத்திருக்கோம். அதனால் இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm is 1 unit. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு சேஞ்சஸ் இல்லை, ஒரு அலகு தான் ஸ்கேலில். y ஆக்சிஸ் தான் பாருங்கள், நமக்கு 3 7 11 15 அப்படின்னு வந்திருக்கு. அதனால் நம்ம 2 4 6 8ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 units, 2 அலகுகள் எடுத்துக்கிற மாதிரி போட்டுக்க போகிறோம். ஸோ கிராஃபில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் ஹெச் வந்து 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டோம். ஒய் ஆக்சிஸில் 2 4 6 8ன்னு எடுத்துருக்கோம், 2 அலகுகளாக வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதனால் பாருங்கள் 2 units. இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ண போகிறோம். நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்னா 0 -1. ஃபஸ்ட்டு 0, எக்ஸ் வந்து 0னா இங்கே. அடுத்து என்னென்னா -1, அப்போ -1ங்கிறது பாருங்கள் இங்கே 2ங்கிறதுனால இந்த புள்ளி நமக்கு -1, ஏன்னா 2 4 6 8ன்னு எடுத்துருக்கோம். அதனால் ஸோ 0, -1 ஃபஸ்ட் பாயிண்ட் பிளாட் பண்ணிட்டோம். ரெண்டாவது பாயிண்ட் 1, 3 பாருங்கள், இது 1 3ங்கும் போது சைடில் பார்க்குறோம் பாருங்கள், இங்கே 2 இது 3 4 அப்படின்னா இங்கே இருக்கும் 3 இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 1, 3னா இப்படி 1லேருந்து இப்படி மேலே போகிறோம், சைடில் பார்க்குறோம் 2க்கும் 4க்கும் நடுவில் இந்த 3 வரும். அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி மார்க் பண்ணிட்டோம். நமக்கு 1, 3. அடுத்த பாயிண்ட் 2, 7. 2 7 அப்படின்னா பாருங்கள் 6க்கும் 8க்கும் இடைப்பட்டு வருங்களா. ஸோ பிட்வீன் 6 and 8 நமக்கு 7 வரும். ஸோ இந்த பாயிண்ட் இது என்ன, 2, 7. அடுத்தது 3, 11 பாருங்கள், இங்கே இருக்குது 3 எக்ஸ் மதிப்பு, 11 அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் 10க்கும் 12க்கும் இடையில. ஸோ 3, 11. அடுத்தது 4, 15 இல்லைங்களா. ஸோ 4, 15. 15 லைஸ் பிட்வீன் 14 and 16. ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 4, 15. இப்போ நமக்கு 5 பாயிண்ட்டுமே நம்ம பிளாட் பண்ணிட்டோம்.
அதை ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம் பாருங்கள். இப்போ இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எங்கேயாவது கோணையாக வந்திருக்கு அப்படின்னா நாம் அந்த பாயிண்ட்டை தப்பாக கண்டுபிடிச்சிருக்கோன்னு அர்த்தம். அப்போ கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட்டை மட்டும் செக் பண்ணி எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி 2 வேரியபிள் உள்ள ஒரு ஈக்குவேஷன் வந்து லீனியர் ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கொடுக்கும். அதனால நம்மளுக்கு கோணையாக போகுது அப்படின்னா சால்வ் பண்ணதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் y = 4x - 1 அப்படி அதுக்கு வரையப்பட்ட ஸ்ட்ரெயிட் லைன். இவ்வளோதான். Third question, y = 3/2x + 3. இது இட்ஸ் a linear equation. y லெஃப்ட் சைட்லையும் எல்லாமே ரைட் சைடில் இருக்குது. அதனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஆர்டர்ட் பேஸில் வேணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ வேணும், அதுக்கப்புறம் வந்து ஒய் வேல்யூ. அதனால எக்ஸ் வேல்யூ நாம தான் கன்சிடர் பண்ண போகிறோம், நாமளே எடுத்துக்க போகிறோம் இல்லைங்களா? அதை முதல்ல எழுதிக்கிறோம். அப்புறம் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை அதுக்கு அடுத்ததாகவும் இந்த நெக்ஸ்ட் டேர்மை அதுக்கு அடுத்ததாகவும் இந்த முதல் உறுப்பை அதுக்கு ஒன்று கீழே இதுக்கு எக்ஸுக்கு கீழேயும் அதுக்கு கீழே இந்த +3 எழுதிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஃப்ராக்ஷன் பின்னமாக இருக்குது இல்லைங்களா? அப்போ கீழே 2ன்னு இருக்கனால ஒற்றைப்படை எண்கள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், புள்ளியில் ஆன்சர் வரும். அதனால் கீழே 2 இருந்தால் நம்ம இரட்டைப்படை எண்கள்லையும், கீழே 3ன்னு இருந்தால் 3ஓட பெருக்கல் தொகையாக வரும் இல்லைங்களா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ஸ்லையும் எடுக்கணும். இப்போ இங்கே என்னென்ன இருக்குது, 2ன்னு இருக்குது. அதனால ஈவன் நம்பர்ஸாக எடுத்துக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூவை இரட்டைப்படை எண்களாக எடுத்துக்க போகிறோம். அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்குன்னா, 2 மைனஸ் வேல்யூஸும் 2 ப்ளஸ் வேல்யூஸும் ஒரு 0 வேல்யூவும் எடுத்துக்கலான் இருக்கேன். ஸோ பாருங்கள், 0 இரட்டைப்படை எண்கள் போது நான் வந்து -2 -4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் +2ம் +4ம் எடுத்துக்க போகிறேன். இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் -4ன்னு போடணுங்களா? நான் போட்டே காமிக்கிறேன் பாருங்கள். 3/2 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்னென்னு போடணும், -4 அப்படின்னு போடணும். பாருங்கள், 2 வாட்டி 4. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா, பெருக்கிக்கலாமா? என்ன கிடைக்கும் எனக்கு அப்படின்னா, 3 -2 பெருக்குனா -6ன்னு கிடைக்கும். அடுத்தது அதே மாதிரி 3/2 இன்ட்டு -2 இல்லைங்களா? இதையும் பெருக்கணும். அப்படிங்கும்போது 2க்கு 2 போயிடும். இது ரெண்டையும் பெருக்கும்போது -3ன்னு கிடைக்கும். 3/2 கூட 0வை மல்டிப்ளை பண்ணால் 0ன்னு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி 3/2 கூட இந்த 2 பெருக்கும்போது இந்த 2க்கும் போய் சிம்பிளி 3ன்னு ஆன்சர் வரும். அடுத்தது 3/2 கூட இந்த 4 மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4, 3 2s are 6ன்னு கிடைச்சிடும். இது ஃபுல்லாக அப்படியே பாருங்கள், நமக்கு வேரியபிள் இருந்தால் தான், மாறி இருந்தால் தான் நாம் பெருக்கிறதெல்லாம் பண்ணும். இங்கே அப்படியே வெறும் கான்ஸ்டன்ட்டை மாறிலி உறுப்பு அப்படிங்கிறதுனால அப்படியே அதே சைனோட எடுத்து எழுதிட்டோம். இப்போ சயின்ஸை பொறுத்து இன்டிஜர் அடிஷன் தான் பண்ண போகிறோம். குறியை பொறுத்து முழுக்களின் கூட்டல் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், வேறு குறியாக இருந்தால் மைனஸ் பெரிய நம்பரோட குறி போட்டோம், கழிச்சுக்கிறோம். 6ல் 3 போச்சுன்னா 3. வேணா இப்படி வச்சுக்கோங்க, இது ப்ளஸில் இருந்தால் நம்ம கையில் இருக்கக்கூடிய வரவு, மைனஸ் செலவு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 ரூபா கையில் இருக்குது, 3 ரூபா செலவாயிடுச்சு, அப்போது 0. இங்கே +3 கிடச்சிருச்சு. இங்கே ரெண்டுமே ப்ளஸ், நம்ம கையில் இருக்கிற காசு 3 ரூபா, மறுபடியும் ஒரு 3 ரூபாயின்னு 6 ரூபா இருக்குது. இது ரெண்டுமே ப்ளஸ், ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம் 9 அப்படின்ட்டு. இதுதான் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம் பாருங்கள். என்னென்னா நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் எழுதணும் இல்லைங்களா? முதல்ல -4, -3. அடுத்த பாயிண்ட் -2, 0. ஆர்டர்ட் பேஸில் எழுதும்போது ஃபஸ்ட் எக்ஸ் வேல்யூவும் நெக்ஸ்ட் ஒய் வேல்யூவும் எழுதுவோம். அப்போது 0, 3, அதுக்கப்புறம் 2, 6, அதுக்கப்புறம் 4, 9 அப்படின்ட்டு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூன்னு எடுத்து எழுதிட்டோம். இப்போ ஸ்கேல் பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2, 4, 6ன்னு எடுத்துருக்கோம். ரொம்ப சின்ன நம்பர் தான், அதனால் நம்ம ஒரு அழகே 1 யூனிட்ஸே எடுத்துக்கலாம். இன் எக்ஸ் ஆக்சஸ் 1 centimeter is 1 unitsனே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஒய் ஆக்சஸ் பாருங்கள், நமக்கு ஒய் மதிப்புகள் எல்லாம் 3 மடங்காக வந்திருக்கு. அப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்களா? எப்படி 3 யூனிட்ஸ்னு எடுத்துக்கலாமா? ஸோ இன் ஒய் ஆக்சஸ் 1 centimeter is 3 units. அதே தமிழில் எழுதுறதா இருந்தால் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகும், ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் 3 அலகுகளாக எடுத்துக்கிட்டு நாம் இந்த கிராஃப் இப்போ வரைய போகிறோம். பாருங்கள், நம்ம எக்ஸ் ஆக்சஸில் 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டோம். இது எக்ஸ், இது எக்ஸ் டேஷ். அதே மாதிரி கீழே ஒய் டேஷ், மேலே ஒய். இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், 3 யூனிட்ஸ்னு எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதனால பாருங்கள், ஃபஸ்ட்டு -3, அப்புறம் -6, -9, -12, -15, -18,
-21 -24 அப்படின்னு இதனோட பாயிண்ட்ஸை எழுதிட்டு இருக்கோம். அதே மாதிரி மேலே 3 6 9 அதாவது 3 மடங்காக அப்படியே வரிசையாக நம்ம எழுதிட்டோம். இப்போ புள்ளிகள் குறிக்கலாம் வாங்க. பாயிண்ட்ஸா -4, -3 பாருங்க. -4 -3னா கீழே இந்த பாயிண்ட் இல்லைங்களா? ஸோ -4, -3 முதல் புள்ளி குறிச்சாச்சு. -2, 0 இல்லைங்களா? -2 அப்புறம் 0னா நகரக்கூடாது, அதுவே அப்படியே குறிச்சுக்க போகிறோம். -2, 0. அடுத்தது 0 எக்ஸில் 0 இந்த ஆரிஜினில் அதாவது ஆதி புள்ளி, அப்புறம் ஒயில் 3 அப்படின்னா இந்த புள்ளி இல்லைங்களா? அப்போது இந்த பாயிண்ட் என்னென்னு எழுதிக்கலாம்? 0, 3. அடுத்தது 2, 6 பாருங்கள். இது 2 அங்கே 6, ஸோ 2, 6. அடுத்த பாயிண்ட் 4, 9 இங்கே இருக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போது 4, 9 5 புள்ளிகளையும் குறிச்சிட்டோம். நாம் இப்போ ஸ்கேலை வச்சு இதை ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு நேர்கோடு வரைய போகிறோம். பாருங்கள், y is equal to 3/2x plus 3 உடைய ஸ்ட்ரெயிட் லைன் அதையும் நம்ம எழுதிட்டோம். அவ்வளவுதாங்க. ஃபோர்த் கொஸ்டின் 3x plus 2y is equal to 14 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது 3x plus 2y சமம் 14ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு y மட்டும்தான் லெஃப்ட் சைடில் இருக்கணும், மற்றது எல்லாத்தையும் வலது பக்கம் கொண்டு வர போகிறோம், ரைட் சைட் கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள், 2y அப்படியே வச்சுக்கிட்டு 14 இங்கே இருக்கிற 3x இருக்குங்களா, இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் -3x ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், y மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதனால y கூட இருக்கிற இந்த 2 நம்ம அந்த பக்கம் கொண்டு போகிறோம். எப்படி கொண்டு போவோம்னா, yக்கும் 2க்கும் இடையில ஒரு சைனும் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் சைன், அதாவது பெருக்கல் குறின்னு அர்த்தம். அடுத்த பக்கம் வரும்போது அது என்னவாக வரும் அப்படின்னா வகுத்தல் குறியாக வரும், அதாவது கீழே பகுதிக்கு வந்துடும் இப்படி இல்லைங்களா, டினாமினேட்டருக்கு வரும். ஸோ இதில் என்ன பண்ணலான்னா, இந்த டினாமினேட்டர் இந்த 2 நம்பருக்குமே சொந்தம் இல்லைங்களா? அப்போ 14/2 minus 3x/2 அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஃபஸ்ட்டு எக்ஸ் வரணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் மாறிலி உறுப்பு வரணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்மும் அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்மும் வரணும். அப்படிங்கிறதுனால 2 7 times 14 ஆகும். இது அப்படியே ஃபஸ்ட்டு சைனோட -3x/2, ஏன்னா 3xோட சைன் வந்து மைனஸ், அதனால் அதை முன்னால் எழுதிட்டோம். இதுக்கு முன்னாடி எந்த குறியுமே இல்லைங்காட்டி ப்ளஸ் சைன் +7. இப்போ நம்ம இதுக்கு தான் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸ் நம்ம வச்சுக்கணும். பாருங்கள் கீழே பாருங்கள் 2 இருக்கா, அப்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வச்சுக்கணும் நம்ம எக்ஸோட வேல்யூஸ். முதல்ல இதை எழுதிக்குவோம், முதல்ல எக்ஸு, அப்புறம் இந்த ஃபஸ்ட் டேர்ம் எழுதுவோங்களா, -3/2x, அதுக்கப்புறம் +7, இது ரெண்டையும் கூட்டினா y கிடைக்கும். எக்ஸுக்கு 2 நெகட்டிவ் வேல்யூஸ், ஒரு 0, 2 பாசிட்டிவ் வேல்யூஸாக எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே இரட்டைப்படை எண்கள் அப்படிங்கும்போது நம்ம -2, அப்புறம் -4, 0, அப்புறம் 2, 4ன்னு இந்த வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். இப்போது -3/2 கூட இந்த -4 நாம் பெருக்கணும். ஸோ 2 times இல்லைங்களா, மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் 3 2 6ன்னு ஆகிடும். அதே போல் -3/2 into -2, 2க்கும் போயிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்புறம் +3, -3/2 கூட எதை 0 பெருக்குனா நமக்கு 0. அப்புறம் -3/2 கூட இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 2க்கும் போய் -3. அதே போல் -3/2 இல்லைங்களா, -3/2 கூட இந்த 4 பெருக்கணும், எக்ஸோட மதிப்பு 4ங்கிறதுனால 2, இப்போ -6ன்னு கிடச்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் +7, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படிங்கிறதுனால எந்த சேஞ்சஸும் இல்லை இல்லைங்களா, மாறிலி உறுப்பை அப்படியே தான் எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் கூட்டணும், 13 வருதுங்களா, இது 10, இது 7, இது ரெண்டையும் கூட்டினா பாருங்கள் வேறு குறினா இது நம்ம கையில் இருக்க காசு, இது செலவாயிடுச்சு, மிச்சம் எவ்வளோ இருக்கும், 4 ரூபாய் இருக்கும். பாருங்கள் 7 ரூபா கையில் இருக்குது, 6 ரூபா செலவாயிடுச்சு, அப்போ 1 ரூபா இருக்கும். ஸோ இதுதான் பாயிண்ட்ஸு. என்னெல்லாம், -4, 13, -2, 10, 0, 7, 2, 4 and 4, 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இது பாருங்களேன், நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸை வந்து நம்ம ஒன்றுனே எடுத்துக்கலாம். In x-axis 1 centimeter is 1 unit எடுத்துக்கலாம். y-axisல 2, 4, 6 எடுத்துக்கலாங்களா, ஏன்னா இரட்டைப்படை எண்ணும் இல்லாமல் பெருக்கல், அதாவது 3 மடங்கோ 4 மடங்கோ இல்லாமல் இப்படி இருக்கனால நம்ம 2 யூனிட்ஸாக எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய நம்பரும் இல்லை, அதனால நம்ம 2 யூனிட்ஸ்னு எடுத்துக்கலாம்.
அப்போது எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் வந்து ஒரு அலகும் y அச்சில் 1 சென்டிமீட்டர் 2 அலகுகளாகவும் நாம் எடுத்துக்க போகிறோம். இப்போ கிராஃப் வரையலாம் வாங்க. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ண போகிறோம். பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸில் 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டோம். ஒய் ஆக்சஸ் அப்படின்னா 2 4 6 8 அப்படியா 2 4 6 8ன்னு எடுத்திருக்கோம். இப்போ புள்ளிகள் குறிக்கலாம். நம்ம புள்ளிகள் என்னென்னா -4, -13. ஸோ -4 13னா +13 சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்குங்களா, இங்கே பாருங்கள் -4 +13னா 12க்கும் 14க்கும் நடுவில் வருமா. ஸோ இந்த பாயிண்ட் என்ன -4, -13. அடுத்தது -2, 10 இல்லைங்களா, -2, 10 இங்கே வருமா -2, 10. அடுத்த பாயிண்ட் 0, 7 7. அப்போ 6க்கும் 8க்கும் இடையில 0 எக்ஸில் அப்படின்னா இங்கே தான் 0. அப்புறம் +y அப்படின்றது +7ன்றதுனால இந்த இடம் பாருங்கள் 0 அப்படின்னா இங்கே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் 7 இல்லைங்களா y வேல்யூ, அப்போ y வேல்யூ 7னா இந்த பாயிண்ட். ஸோ இதுதான் 0, 7. அடுத்தது 2, 4 இங்கே இருக்குது 2, இங்கே 4 இருக்குது. ஸோ 2, 4. அடுத்தது 4, 1 இது 4 1ன்றது பாருங்கள் இந்த பாயிண்ட். ஸோ 4, 1 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட். 4, 1 இதை ஜாயின் பண்ணி இதை இணைச்சு நாம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோடு வரைய போகிறோம். பாருங்க, வரைஞ்சிட்டோம். எதனுடைய இதுக்கு அம்புக்குறி போடுறோம். ஏன்னா எக்ஸ் மதிப்பு மாற மாற நமக்கு இந்த லைன் போயிட்டே இருக்குங்கிறதுனால இந்த அம்புக்குறி ஆரோ போட்டோம். இது எதனுடைய ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா 3x + 2y = 14 அப்படின்ற லீனியர் ஈக்குவேஷனோட ஸ்ட்ரெயிட் லைன். இது இந்த நேரிய சமன்பாடோடைய நேர்கோடு இது. அவ்வளவுதாங்க.